Hello friends, welcome back to Learn English with Helen. நம்ம இந்த வீடியோல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. உங்களிடம் போதுமான பணம் இருக்கிறதா? உங்ககிட்ட போதுமான அளவு பணம் இருக்கான்றதை எப்படி கேட்கலாம்? Do you have enough money? Enoughனா போதுமான அளவுன்னு அர்த்தம். Do you have enough money? உங்ககிட்ட போதுமான அளவு மணி இருக்குதான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் மிகவும் வருந்துகிறேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் awfully sorry. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நம்ம சாரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் சாரின்னு சொல்லுவோம். ஐ எம் awfully sorryனா நான் மிகவும் வருந்துகிறேன். நான் செஞ்சது ரொம்ப தப்பு தான். நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சாரின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் ஐ எம் awfully sorry. நான் மிகவும் வருந்துகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவனிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதே. அவன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்காதன்றதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி வெரி ஹார்ஷ் வித் ஹிம். டோன்ட் பி வெரி ஹார்ஷ் வித் ஹிம். அவன்கிட்ட கடுமையா நடந்துக்காத, ரொம்ப ஹார்ஷா நடந்துக்காதன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதுவுமே தப்பு பண்ணல, நீங்க மன்னிப்பு கேட்கவே வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? there is no need for an apology. அப்பாலஜினா மன்னிப்பு கேட்கறது. இங்க நம்ம என்ன சொல்றோம்? மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க மன்னிப்பு கேட்கவே தேவையில்லைன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? there is no need for an apology. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களிடம் சொல்ல தயங்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, ரொம்ப தயக்கம் வேண்டாம், என்கிட்ட நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹெசிடேட் டு டெல் us if you need anything. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட தயங்காம சொல்லலாம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் டோன்ட் ஹெசிடேட் டு டெல் us if you need anything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் ஒரு கார் வாங்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஆசை, கார் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை, கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ வுட் லைக் டு பை அ கார். நான் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம். ஐ வுட் லைக் டு பை அ கார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் கடந்த சில நாட்களாக நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். ஸோ கொஞ்ச நாளாவே நான் ரொம்ப பிஸியாயிட்டே இருக்கிறேன்றதை எப்படி சொல்லலாம்? I have been a bit busy for the last few days. I have been a bit busy for the last few days. Next sentence is நான் இப்போது மிகவும் சிரமத்தில் இருக்கிறேன். நான் ரொம்ப இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன்றதை எப்படி சொல்லலாம்? I am in a great difficulty now. I am in a great difficulty now. நீங்கள் அவசரத்தில் இருப்பது போல் தெரிகிறது. நீங்க ரொம்ப அவசர அவசரமா எல்லா வேலையும் செய்றீங்க, அவசரத்துல இருக்க மாதிரி இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? You seem to be in a hurry. நீங்க ரொம்ப அவசரத்துல இருக்க மாதிரி தெரியுது. You seem to be in a hurry. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. நான் இதை வேணும்னே செய்யலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I did not do it on purpose. I did not do it on purpose. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நாளை உங்களை சந்திக்க முடியுமா? நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Is it possible to meet you tomorrow? நாளைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமான்னு அர்த்தம். Is it possible to meet you tomorrow? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவள் அப்படி செய்வாள் என்று நான் நினைக்கவில்லை. அவள் அப்படி செய்வான்னு நான் கண்டிப்பா நினைக்கவே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I don't think she would ever do that. I don't think she would ever do that. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.